அந்த காலத்திலயும் கணவன் மனைவிக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஆனா அதுல விட்டு கொடுத்து பொறுமை அன்பு எல்லாம் இருந்ததுனால அவங்களுக்குள்ள விரிசல் ஏற்படாம இருந்துச்சு. இந்த காலகட்டத்துல தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை. அந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு கணவனாலேன்னு இந்த அணியும் மனைவியாலேன்னு இந்த அணியும் பேச வந்திருக்காங்க. என்ன பேச போறாங்கன்னு பார்ப்போம். குடும்ப உறவில் விரிசல் ஏற்படுவது மனைவியாலேன்னு பேசுவதற்கு அனல் பறக்கும் அனுப்பியா அவங்க வாங்க. வாங்கம்மா, அனலை வீசுங்க. நடுவர் அவர்களே, அன்னைக்கெல்லாம் திருமணமாகி போகும்போது பொண்ணை கூப்பிட்டு 2 அறிவுரை சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிறந்த வீட்டின் பெருமையா புகுந்த வீட்டில் பேசக்கூடாது, புகுந்த வீட்டின் குறைகளா பிறந்த வீட்டில் சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கு திருமணம் முடிச்சு சாயங்காலம் நடக்கிற ரிசப்ஷன்லயே பொண்ணு குறை சொல்ல ஆரம்பிப்பா. நடுவர் அவர்களே, குறை சொல்லாம இருந்தாதான் ஆச்சரியம். என்ன குறை சொல்ல ஆரம்பிப்பா? நேற்றைக்கு எங்க வீட்டுல நடந்த ரிசப்ஷனுக்கு வாங்கி கொடுத்த லெஹங்கா 25,000 ரூபாய். ஆனா உங்க வீட்டுல எடுத்து கொடுத்த லெஹங்கா வெறும் 5,000 ரூபாய். அப்பவே பையனுக்கு பிரஷர் ஏறணும். நடுவர்களே, அன்றைய காலத்துல கணவன் சாப்பிட்ட பிறகுதான் மனைவி சாப்பிடுவா. ஆனா இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல கணவன் மனைவி பிள்ளைக்கு சேர்ந்து சாப்பிடுறாங்க. நடுவர்களே, ஏன் சேர்ந்து சாப்பிடுவீங்க? மனைவிங்க வீட்டுல சமைச்சாதானே சாப்பிட முடியும். இதுல எங்க சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறது? ஈஸியா மொபைல் போனை எடுக்கிறான், ஆர்டர் போடுறான். கணவன்மார்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை ஜிபேல ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. 5 நிமிஷத்துல சாப்பாடு வீட்டுக்கு வருது. ஆளுக்கு ஒரு பார்சல் எடுத்துக்கிட்டு 4 பேரும் 4 மூலையில போய் உட்கார்ந்து மொபைல் ஓட்டிக்கிட்டே சாப்பிடுறாங்க. இப்படி இருந்தா அந்த குடும்பத்துல எப்படி உறவு இருக்க முடியும்? நடுவர்களே, மொபைல் கூட தான் உறவு இருக்கும். அன்றைய காலத்துல பெண் என்பவள் குடும்பத்துக்காக உயிர் கொடுப்பவளா இருந்தா. ஆனா இன்றைக்கு கூலிப்படைகளை வைத்து உயிரை எடுப்பவளா இருக்கிறா. ஆகவே குடும்ப உறவில் விரிசலுக்கு காரணம் மனைவிதான். ஆக எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குமாறு கேட்டு அமர்கிறேன். நன்றி. மனைவி குறை சொல்வது தனது திருமணத்திலே தொடங்கி வீட்டில் சமைக்கிறது இல்லை எந்த வாதத்தை ஆழமாக சொன்னாங்க திருமதி அனுப்பிரியா அவர்கள். அடுத்து எதிரணியாக ஆரிசர்ஜன் அவர்கள் தனது வாதத்தை அடித்து பேச வருகிறார். நடுவர் அவர்களே, பனைமரமானது எவ்வளவு உயரமாக இருந்தாலும் ஒருவருக்கு நிழல் பெற முடியாது. அதுதான் ஆண்கள். ஆலமரமானது தன்னை நாடி வருகிற அனைவருக்கும் நிழல் கொடுக்கிறது. அதுதான் பெண்கள். நடுவர் அவர்களே, அனல் பறக்கும் அனுப்பிரியா சொல்லிட்டு போனாங்க, பெரியவங்க அறிவுரை சொல்லி விடுவாங்களா? ஏன் இந்த காலத்துல பெரியவங்க எங்க போனாங்க? அதே பெரியவங்க தான் பொண்ணுக்கு திருமணத்துக்கு முன்னாடி செல்போனை வாங்கி கொடுக்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பட்டு புடவை எடுக்க போறாங்க. அப்ப இந்த பொண்ணு என்ன செய்வா தெரியுமா? நடுவர்களே, குறைஞ்ச விலையில உள்ள பட்டு புடவை போதும்பா. ஆனா அந்த கணவன் விட மாட்டா. என்ன சொல்லுவான் தெரியுமா? வேண்டாம் அந்த காஸ்ட்லியான பட்டு புடவை எடு, அதுதான் போட்டு கொடுத்தது நல்லா இருக்கும். இந்த பொண்ணு என்ன நினைப்பா தெரியுமா? ஓ, என் கணவனுக்கு எல்லாமே காஸ்ட்லியான திங்ஸ் தான் பிடிக்கணும்னு நினைச்சு இவ்வளவு திருமணத்துக்கு அப்புறமா ஆசைப்பட்டதை எல்லாம் கேட்கிறா. இதை தப்பா? நடுவர்களே, தப்பே இல்லை. சொல்லிட்டு போனாங்க, மனைவிகள் வீட்டுல சமைப்பதில்லையா? ஏன் நடுவர்களே, அந்த காலத்துல மனைவி சமைக்கிறத கணவன் பேசாம சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்தாரு. இந்த காலத்துல மனைவி ஆசையா சமைத்து வைப்பா. ஆனா அதுல கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு, இல்ல காரம் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா கூட தாங்கிப்பா. நடுவர்களே, அவர் ஒரு பெரிய ஒரு குண்டத்துக்கு போடுவார் தெரியுமா? அது எந்த குண்டு? அணு உண்டா வடி உண்டா? எங்க அம்மா செய்யற இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். முளம் கணக்குலதான் சாப்பிடுவாரு போல. அது மட்டுமா, எங்க அம்மா வைக்கிற சாம்பார் 8 வீட்டுக்கு மணக்கும். நம்ம ஊரு கல்யாணத்துக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துக்கலாமே. இப்படி இருந்தா எப்படி நடுவர்களே மனைவிக்கு வீட்டுல சமைக்கதானா? அதனாலதான் இப்ப பேசாம ஃபுட்டை ஆர்டர் பண்றா. அது மட்டும் இல்லாம அனுப்பிரியா சொல்லிட்டு போனாங்க, ஆண்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்களா? ஏன் பெண்கள் வேலை செய்யவில்லையா? நடுவர்களே, ஆணுக்கு நிகராக பெண்கள் இங்கு எல்லா துறைகளிலும் வீட்டு வேலைகளையும் செய்துவிட்டு வெளி வேலைகளையும் செய்கிறார்கள். நடுவர்களே, ஆகவே இன்றைய கால சூழலில் பிரச்சனைக்கு காரணமாக இருப்பவர்கள் கணவனே என்று கூறி எங்கள் அணிக்கு சாதகமாக தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மனைவி செய்கிற சமையல கணவன் குறை சொல்கிறான் என்று அழுத்தமாக சொன்னாங்க. அதனால்தான் பிரச்சனைன்னு அழுத்தமாக சொன்னாங்க திருமதி ஆரிசர்ஜன் அவர்கள். மனைவியால் தான் பிரச்சனை என்று ஆழமாக சொல்ல வருகிறார்கள்
இந்த ராஜ்யத்தை ஆள வந்த ராஜிலா அவர்கள். வாருங்க அம்மா. நடுவர் அவர்களே, வரவு அறிந்து செலவு செய் என்பது பழமொழி. இன்னைக்கு எத்தனை மனைவிமார்கள் வரவு அறிந்து செலவு பண்றாங்க? கணவன் வேலைக்கு போன உடனே சீரியல் மொபைல்னு இருக்கிறது, இல்லைன்னா பக்கத்து வீட்டுல போயிருந்து ஊரு கதை உலக கதையில வம்பளக்கிறது. கணவன் வேலையில இருந்து வந்த உடனே பக்கத்து வீட்டு அக்கா புது கார் வாங்கியிருக்காங்க, எதிர்த்த வீட்டு அக்கா வர லீவுல வெளியூர் போறாங்கன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்தாலே போதும், உடனே மேட்சிங் ட்ரெஸ்ன்னு சொல்லிக்கிட்டு மனைவி எடுக்கிற அதே மாடல் ட்ரெஸ்ல கணவருக்கு ஒரு சட்டையை தச்சு போடுறது. என்ன கொடுமை பார்த்தீங்களா? இது மட்டுமா நடுவர் அவர்களே? வேற இருக்கா? ஆமா, மகளிர் விடியல் பயணம்னு ஒரு ஃப்ரீ பஸ் விட்டுருக்காரே நம்ம ஸ்டாலின் ஐயா. ஆமா, பஸ் ஃபுல்லா பெண்களின் ராஜ்யம் தான், ஆண்களுக்கு இடமே இல்லை. அதுல ஏறி பியூட்டி பார்லர், துணி கடை, நகை கடைன்னு போயிட்டு கணவன்மாரோட பணத்தை எல்லாம் கரியாக்குறது இந்த மனைவிகளோட வேலை தான். இது போதாதுன்னு அமேசான், பிளிப்கார்ட்னு ஆன்லைன் ஷாப்பிங் வேற. இதுல தரம் குறைந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வீடு முழுதான் அடுக்கி வைக்கிறாங்க. முன்னாடி காலத்துல எல்லாம் உடுதுணிக்கு மறுதுணியே இல்லைன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இப்போ ஒவ்வொரு வீட்லயும் போய் வீரோட திறந்து பார்த்தா மனைவியோட ட்ரெஸ்ஸா தான் இருக்கும், கணவனுக்கு அதுல இடமே இருக்காது. இத கணவன் தட்டி கேட்டா, நான் எங்க அம்மா வீட்டுல நான் ராணி மாதிரி வாழ்ந்தேன், எப்போ என்ன கேட்டாலும் எனக்கு உடனே வாங்கி தந்துருவாங்க, உங்களை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து என்னோட வாழ்க்கையே போச்சுன்னு ஒரு நீலி கண்ணீரை வடிச்சு காட்டுறது. ஓ, அது நல்ல கண்ணீரா நீலி கண்ணீரா? கொஞ்சம் அளவு காட்டுங்களேன். இதனால இந்த கணவனோட பணத்தை எல்லாம் கரியாக்குறதுனால கணவன் கடனாளி ஆகுறான். கடன் தொல்லையால இன்னைக்கு தற்கொலைக்கு ஆளாகிறான். இது போதாதுன்னு கணவனுக்கு தெரியாம அங்க இங்கேன்னு சீட்டு போடுறது, அவன் மொத்தமா சுருட்டிட்டு போன உடனே கண்ணை கசக்கிட்டு வந்து கணவன் கிட்ட நிக்கிறது. இப்படி கணவனோட பணத்தை எல்லாம் நாசாகிறது. எனவே குடும்ப விரிசலுக்கு காரணம் மனைவி என்று கூறி எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கூறுமாறு கூறி அமர்கிறேன். நன்றி. மனைவியின் ஆடம்பரத்தால் தான் கணவன் கடனாளி ஆனான் என்ற கருத்தை அழகாக சொன்னாங்க திருமதி ராஜிலா அவர்கள். அடுத்து, குடும்ப உறவில் விரிசலுக்கு காரணம் கணவன் தான் என்று தன் பேச்சால் கிடுங்க வைக்க வருகிறார் கிரிஜா அவர்கள். நடுவர்களே, பெண்கள் நாட்டின் கண்கள் என்றார் பாரதியார். அந்த பெண்ணின் கண்களை குத்தி விளையாடுவதை இந்த ஆண்களின் வாடிக்கையாகிவிட்டது. எனக்கு ராஜா சொன்னாங்க, கணவனுக்கு தெரியாம சீட்டு போடுறாமா. எதுக்கு போடுறோம், ஏன் போடுறோம்னு கேளுங்க நடுவர்களே. எதுக்கு போடுறீங்க? இந்த கணவன் ஒழுங்கா வேலைக்கு போய் குடும்ப செலவு பார்த்தா நாங்க எதுக்காக சீட்டு போடணும்? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவட்டமேனா சீட்டு போடணும். இது தப்பா நடுவர்களே? தப்பே இல்லை. குடி நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடுன்னு வீதிக்கு வீதி இந்த கவர்மெண்ட் எழுதி வச்சிருக்கு. ஆனா டாஸ்மாக் கடையை தெருவு திறந்து வச்சிருக்கு. இந்த மனுஷன் சம்பளத்தை வாங்கிட்டு நேரா டாஸ்மாக் போய் மூக்கு முட்டை குளிச்சுட்டு வராரு. வந்து வீட்டுல பொண்டாட்டி பிள்ளை அடிச்சு உதைக்கிறாரு. இத காரணம் கேட்டா மனக்கவரையா? ஏன் மனைவிகளுக்கு மனக்கவரை இல்லையா? எத்தனை மனைவிகள் தான் டாஸ்மாக் போய் சென்று குடித்து மனக்கவரையை போக்குறாங்க நடுவர்களே. போதைக்கு அடிமையாகி இந்த கணவன் வீட்டில் வந்து மனைவி தெரியல, பிள்ளைங்களை தெரியல, இப்படி இந்த குடும்பத்துல இருந்தா எப்படி குடும்பத்தில் வராம இருக்கு நடுவர்களே. காலையில எழுந்தி வீட்டு வேலைகளை முடித்து விட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி தானும் வேலைக்கு செல்வா இன்றைய பெண். அந்த பெண் ஒரு நாள் உடம்பு முடியாம படுத்திருந்தா அந்த வேலைகளை எல்லாம் கணவனால் செய்ய முடியுமா? செய்வார்களா நடுவர்களே? செய்ய மாட்டாங்க. கண்டானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று பழமொழிக்கு ஏற்ப எப்படி கணவன் இருந்தாலும் பொறுத்து கொண்டு வாழ்கிறா இந்த பெண். ஆனா குடும்ப உறவுகள் விரிசல் வருவது கணவனாலே என்று எங்கள் அணிக்கு தீர்ப்பிடுமாறு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். கணவன் ஒழுங்கா வேலைக்கு போகாமலும் குடிப்பதானாலும் தான் வீட்டில் பிரச்சனை என்று ஆணித்தரமாக பேசினாங்க திருமதி கிரிஜா அவர்கள். அடுத்ததாக மனைவிக்கு எதிராக சீறி பாய வருகிறார் திருமதி சீபா அவர்கள். வாங்க அம்மா, சீறி பாய வாருங்க அம்மா. ஆண்கள் குடிக்கிறனால தானா குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுதுன்னு எதிரணி கிரிச்சா கிடிக்கிட்டு போயிருக்காங்க. ஆண்கள் குடிக்கிறாங்க, ஒத்துக்கிறேன்.
அதுக்கு யார் காரணம் நடுவர் அவர்களே? யார்தான் காரணம்? கல்யாணத்துக்கு முன்னாடி வர சுதந்திர பறவையா தெரிஞ்சிட்டு இருந்த ஆணை கல்யாணத்துக்கு பின்னாடி இந்த பெண் சிறைக்கூண்டில் அடைக்கிறா. தான் நினைக்கிறத மட்டும்தான் செய்யணும்னு நினைக்கிறா. கணவனோட அம்மா அப்பாவும் மதிக்கிறது இல்ல, கணவன் அவன் அம்மா அப்பாவோட பேச விடுறது இல்ல. இதுல ஒரு சில அறிவாளி பெண்கள் ஒருபடி மேல போய் மாமனார் மாமியார வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்க. இந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு கணவன் எப்படி நிம்மதியா இருப்பான்? இந்த டார்ச்சரை எல்லாம் அவன் எப்படி தாங்குவான்? அவனுக்கு பெண்களை போல கண்ணீர் வடிக்க தெரியாது. நேரா மதுக்கடைக்கு போறான், மதுவுக்கு அடிமையாகிறான். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பெண்கள் தான் நண்பர் அவர்களே. எதிரணி கிரிச்சா சொன்னாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். அவங்க சொன்னது ஒருவேளை 80s 90s மனைவிக்கு சரியா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உள்ள 2K மனைவிகள் இந்த பழமொழியை மாத்திட்டாங்க நண்பர் அவர்களே. எப்படி மாத்திட்டாங்க? கல்லானாலும் மனைவி, புல்லானாலும் பொண்டாட்டினா? அப்படிதான் நண்பர் அவர்களே. இன்னைக்கு இந்த பெண்கள் மொபைல் போனை வச்சுட்டு பண்ற அட்ராசிட்டி தாங்க முடியல. சமூக வலைதளத்துல தேவையில்லாத போட்டோக்களை போட்டு பிரச்சனையை உண்டாக்குறாங்க. தகாத உறவுகளை வளர்த்துக்கிறாங்க. சேட்டிங்கிற பேர்ல சீட்டிங் ஆகுறாங்க. தகாத உறவுகளை சிக்கி தனது 2 குழந்தைகளையும் கொண்ட பிரியாணி அபிராமி போல எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு குடும்ப உறவில் விரிசல் ஏற்பட காரணமா இருக்காங்க. அது மட்டுமா, இன்னைக்குள்ள பெண்கள் கணவனை மதிக்கிறதே இல்லை. அன்னைக்கு எங்க தாத்தா எங்க பாட்டி தாத்தா பேரை சொல்லவே யோசிச்சாங்க. ஆனா இன்னைக்குள்ள பெண்கள் கணவனை பேர் சொல்லி கூப்பிடுறதோட நிறுத்தியிருந்தா சரி, ஒரு மரியாதை இல்லாம டேய் வாடா போடான்னு மரியாதை குறைவா பேசுறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துல எப்படி ஒரு நல்ல உறவு இருக்க முடியும்? ஆகவே குடும்ப உறவின் விரிசலுக்கு காரணம் பெண்களே பெண்களே என்று எங்கள் அணிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குமாறு நடுவரை கேட்டு அமர்கிறேன். நன்றி. மனைவியின் கொடுமையால் தான் கணவன் குடிக்கிறான் என்று அழகாக சொன்னாங்க திருமதி சீபா அவர்கள். குடும்ப உறவில் விரிசலுக்கு காரணம் தன் கணவன் தான் என்று ஆழமாக கணவன் தான் என்று தன் ஆதங்கத்தை பட்டாசு போல் வெடிக்க வருகிறார் திருமதி பிளஸ்ஸி அவர்கள். பெண் என்பவள் குடும்பத்தின் குத்துவிளக்கு என்பார்கள் நம் முன்னோர்கள். ஆனால் இன்று அந்த குடும்ப குத்துவிளக்கை உரசி பார்ப்பதே ஆண் வீட்டாரின் வேலையா போச்சு நடுவர் அவர்களே. உரசி பார்க்கிறவா என்ன தங்கமா? ஆமா, தங்கம் தான். தங்கத்தை தீயில சுட்டாலும் அதன் மதிப்பு மாறாது. அது போலதான் பெண்களும். அவங்க இன்னைக்கு குடும்பத்துல வரதட்சணை கொடுமைன்னு ஒண்ணு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? பொண்ணுங்க கொண்டு வர்ற தங்கத்தை வச்சுதான் அவங்க மதிப்பை தகுதியை அவங்க வந்து தீர்மானிக்கிறாங்க நடுவர் அவர்களே. 2K மனைவிகள் மட்டுமல்லாம 90s kids 80s kids எல்லாருமே கணவன் மனைவி கூட இருந்து மனம் விட்டு பேசுறதே இல்ல. இதனால குடும்ப உறவுல விரிசல் அதிகமா ஏற்படுத்த நடுவர் அவர்களே. அடுத்ததாக கணவன் மனைவி திருமணமான புதுசுல கணவன் மனைவி 2 பேரும் வெளியில போறாங்க. அப்படி போகும்போது ஒரு நாள் கணவன் மனைவியோட காலில கல் மோதினா அந்த பாசக்கார கணவன் கல்லை பார்த்து சனியை நேர்ந்து திட்டுகிறான். 10-15 வருடங்கள் கழிந்த பிறகு கணவன் மனைவி இருவரும் வெளியில் செல்லும் போது மனைவியோட காலில கல் மோதினா அந்த வேசக்கார கணவன் மனைவியை பார்த்து சனியை நேர்ந்து திட்டுகிறான் நடுவர் அவர்களே. எதிரணியில சொன்னாங்க கணவனுக்கு மரியாதை கொடுக்கலன்னு. அவங்க எந்த காலத்துல இருக்காங்க நடுவர் அவர்களே? கணவன் மனைவிய வாடி போடின்னு கூப்பிடும் போது மனைவி கணவனை வாடா போடான்னு கூப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு நடுவர் அவர்களே? தப்பே இல்லை. குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? யாருடைய பாதுகாப்புக்கு? அது பெண்களின் பாதுகாப்புக்கு தான் நடுவர் அவர்களே. அரசுக்கே தெரிந்திருக்கிறது. எனவே குடும்ப உறவில் விரிசல் ஏற்படுவது கணவனாலே என்று எங்கள் அணிக்கு தீர்ப்பு வழங்குமாறு கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். திருமணமான புதிதில் இருந்த அன்பு கடைசி வரை இல்லை என்று அழகாக சொன்னாங்க திருமதி பிளஸ்ஸி அவர்கள். இரு அணியினரும் மிக அருமையாக தங்களது கருத்துக்களை சொன்னாங்க. ஒரு அணியினருக்கு மட்டும் குறிப்பா சொல்லிவிட முடியாத தீர்ப்பு சமமாக பேசினாங்க. 8 மரபினில் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்று சொன்னது போல இரு அணியினரும் நல்லபடியாக பேசினாங்க. மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் அதில் குடும்பத்தில் விரிசல் வருவதற்கு வாய்ப்பே இருக்காது. மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா கணவன் மனைவிக்கு உதவலாம். இல்லை நான் உதவ மாட்டேன், அப்படிதான் இருப்பேன், வேலை செய்ய மாட்டேன்னு இருந்தால் மனைவிக்கு மனக்கசப்பு போயிடும்.
அது மாதிரி மனைவி வந்து கணவனின் வருமானத்துக்கு ஏற்றபடி செலவுகளை செய்தால் அதில் விரிசல்கள் வருவதற்கும் சண்டை வருவதற்கும் வாய்ப்பே இருக்காது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.